Hello students, important 2 mark and 3 mark series problems இப்போ நம்ம 5th lesson உடைய 4th exercise problemல இருக்கோம். Lesson number 5, your exercise problem number is 4th problem. Very interesting problem, கொஞ்சம் பெருசு, but ஆனா இந்த 5th lessonல நம்மளுக்கு இருக்கிறதே டோட்டலான 9 problems தான். 4 example problem, 5 exercise problem. இந்த 9 problemஸையும் நம்ம தெளிவா பார்த்து வச்சுக்கணும். ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து கிவன் எழுதிடலாம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ப்ரொப்பகேட்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன். அப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ப்ரொப்பகேட் ஆகிறது எந்த டைரக்ஷனில் இருக்குது? எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆசிலேட்ஸ் அட் ஃப்ரீக்வன்சி 10^10 Hz. அப்போது ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10^10 Hz கொடுத்துருக்காங்க. 10^10 Hz. ஸோ இதில் SI யூனிட் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம எதையுமே மாற்ற தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட். அண்ட் ஆஸ் அன் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் 10⁻³ டெஸ்லா. இது எதை பற்றி பேசுகிறாங்க? மேக்னெட்டிக் ஃபீல்டு தானே. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது என்னது நம்மளுக்கு? B0. கரெக்டாக? B0 உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10⁻³ டெஸ்லா. ஓகேவா? ஸோ இதுவும் நம்மளுக்கு SI யூனிட்ல கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம வரி பண்ணிக்க தேவையில்லை. அப்போ அது எந்த டைரக்ஷனில் இருக்கா? Y டைரக்ஷனில் இருக்குது. இது எந்த டைரக்ஷனில் இருக்கான்? Y டைரக்ஷனில் இருக்கான். இது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. கரெக்டாக? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்மளுக்கு Y டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ தட் இஸ் கவனிங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எந்த டைரக்ஷனில் போகுதான்? எக்ஸ் டைரக்ஷனில் போகுதான். ப்ரொபகேட் ஆகிறது எக்ஸ் டைரக்ஷனா. மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனா? Y டைரக்ஷனா. அப்போ கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் தான் இருக்கும்? மூணுத்துக்கும் பர்பண்டிகுலர் தானே. இப்போ இது எந்த டைரக்ஷனில் இருக்கும்? Z டைரக்ஷனில் தான் இருக்கும். Z ஆக்சிஸில் தான் இருக்கும். சரியா? இது வந்து நம்ம இப்போவே நம்ம சொல்லிடலாம். கரெக்டாக? பட் ஆனால் அதை நம்ம என்ன பண்ணோம்? ஒரு ப்ராப்ளம் போட்டு நம்ம இப்போ காட்ட போகிறோம். சரியா? சரி, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட அடுத்து என்ன கேட்குறாங்க? கம்ப்யூட் த வேவ் லென்த் ஆஃப் த வேவ். அப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா லாம்டாவுடைய வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க, வேவ் லென்த் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை எக்ஸ்பிரஷனில் எழுதி காட்டு அப்படின்னு நம்ம கிட்ட சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த லாம்டா கண்டுபிடிக்கணும். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டை ஒரு எக்ஸ்பிரஷனாக நம்ம எழுதி காட்டணும். திஸ் இஸ் அவர் எய்ம். சரியா? ரைட். அப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு பண்ணலான்னா லாம்டா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். யுவர் ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த். கரெக்டாக? அப்போ 1/, என்னன்னு சொல்லுவோம் நம்ம? F is nothing but lambda. அப்போ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன வேல்யூ கிடைக்கும்? C stands for speed of light. Speed of light உடைய வேல்யூ எவ்வளோ? 3 × 10⁻8 divided by Fங்கிறது நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10⁻10ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 10⁻10. அப்போ இந்த 10⁻10 எனக்கு மேலே போச்சுன்னா, இந்த 10⁻10 எனக்கு மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? எனக்கு லாம்டாவுடைய வேல்யூ 3 × 10⁻−2 மீட்டர்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ லாம்டாவை கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? ஆனால் இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க்கு நிறையா இருக்க போகுது. சரியா? ரைட். அது நம்ம பொறுமையாக பார்க்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஸோ லாம்டாவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன எழுதணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு எக்ஸ்பிரஷனில் எழுத சொன்னாங்கல்ல, அந்த எக்ஸ்பிரஷனில் இப்போ எப்படி எழுதலாங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். அந்த எக்ஸ்பிரஷன் ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்பிரஷன் எழுதிடுங்க. E of x, t. கரெக்டாக? இப்படி தானே அந்த ஈக்குவேஷன் வரும். E of x, t is equal to என்ன ஃபார்முலா வரும்? E0. கரெக்டாக? சைன் என்னென்ன வரும்? ப்ராக்கெட் போட்டுட்டு k of x மைனஸ் ωt. கரெக்டாக? இதுதான் அந்த ஃபார்முலா நம்மளுக்கு. இப்போது இதில் எதெல்லாம் நமக்கு தெரியும் தெரியாததெல்லாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? E0 தெரியாது. அப்போ அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கே தெரியாது, அதையும் கண்டுபிடிக்கணும். ஒமேகா தெரியாது, அதையும் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மூணுத்தையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ண போகிறோம்? நம்ம இந்த மெயின் ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get the final answer for the electric field expression. Shall we start? Yes. அப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்?
இந்த E0 கண்டுபிடிக்கலாம். E0 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? C is equal to E0 by V0. கரெக்டா? C is equal to என்னது? E0 by B0. அப்ப E0 தானே நமக்கு வேணும். அப்ப E0 மட்டும் எனக்கு வேணும்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுது பாருங்க. E0 is equal to C into B0 கிடைக்குமா? Yes, C into B0. அப்ப இதுல நான் known values எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. C ஓட வேல்யூ என்னது? ஸ்பீட் ஆஃப் லைட் 3 into 10 power 8. கரெக்டா? into B0 ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 10 power minus 5. கரெக்டா? அப்போ இத நான் சால்வ் பண்ணனா E வேல்யூ எனக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா E0 is equal to 3 into 10 to the power of 3 ன்னு கிடைக்கும். கரெக்டா? 3 into 10 to the power of 3. எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் என்னது? நியூட்டன் கூலும் இன்வர்ஸ். ரைட்? புரிஞ்சுச்சா? சூப்பர். அப்ப E0 கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிக்கணும்? K கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? K. அப்ப அந்த K-வை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா அதுக்கும் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? K is equal to omega by C. K is equal to என்னது? omega by C. இதுல omega தெரியாதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம omega தான் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் omega கண்டுபிடிச்சலாமா? சூப்பர். அப்ப omega equal to என்னது நம்மளுக்கு? 2 pi f. கரெக்டா? angular frequency is equal to 2 pi times of என்னது? linear frequency. அப்ப வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 2 into pi உடைய வேல்யூ 3.14 into frequency. frequency உடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு? क्वेश्चनல 10 power 10 ன்னு கொடுத்திருப்பாங்க. கரெக்டா? அப்ப இத நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு angular frequency வேல்யூ எவ்வளவு கிடைக்கும்னா you will get 6.28 சரியா? into 10 to the power of 10 என்னன்னு வரும் நம்மளுக்கு? radian second inverse ன்னு கிடைக்கும். சரியா? radian second inverse unit. ஓகேவா? அப்ப இத வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? K வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். K வேல்யூனா இது wave number. K value stands for wave number. அப்ப இந்த K value எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? K is equal to omega by C. omega ஓட ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம? 6.28 கரெக்டா? into 10 power 10 divided by என்ன வரும் நம்மளுக்கு? ஸ்பீட் ஆஃப் லைட் 3 into 10 power 8. கரெக்டா? அப்ப இது சால்வ் பண்ணோம்னா நமக்கு K ஓட ஆன்சர் எவ்வளவு கிடைக்கும்னா 2.093 into 10 to the power of 2. ஏன்னா கீழே இருக்கிற பிளஸ் 8 மேல போச்சுன்னா 10 பவர்ல என்ன மைனஸ் 8 ஆகும். 10 minus 8 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ வேவ் நம்பர் என்ன பண்ணிட்டோம்? நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். வேவ் நம்பர் யூனிட் என்னது? ரேடியன் மீட்டர் இன்வர்ஸ். ஓகேவா? எஸ், கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்ப இதை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ண போறோம்? நம்ம மெயின் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ரைட், சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் பாருங்க. இதான நம்மளுடைய மெயின் ஈக்குவேஷன். அப்படியே போய்க்கோங்க. E of x, t equal to E0. E0 உடைய வேல்யூ எவ்வளவு சொன்னோம் நம்ம? 3 into 10 power 3. கரெக்டா? அதை வேணா உங்களுக்கு மேலே காட்டுறேன். அந்த ஃபார்முலா நம்ம எழுதணும்ல, இதை பாருங்க. இதான ஃபார்முலா. எஸ், சைனுக்கு அப்படியே நம்ம சைனுன்னு போடுறோம். இந்த கேங்கிறது என்னது? வேவ் நம்பர். வேவ் நம்பர் எவ்வளவு கண்டுபிடிச்சோம் நம்ம? 2.093 கரெக்டா? into 10 power 2 of x minus ஒமேகாவோட ஆன்சர் எவ்வளவு சொன்னோம் நம்ம? 6.28 into 10 power என்னன்னு வரும்? 10 வரும் of t. கரெக்டா? அப்ப இது எல்லாமே எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? இப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு will be in the z axis.
electric field will be in the z axis. Why? Because questionலயே கொடுத்துருக்காங்க electromagnetic wave propagate ஆகிறது x direction-ஆ, magnetic field போறது y direction-ஆ. அப்ப electric field எந்த direction இருக்கும்? mutually perpendicular to both. அப்ப z axis. அப்ப z axis நீங்க எப்படி represent பண்ணுவீங்க? k capனு represent பண்ணுவீங்க. அப்ப electric field ஓட யூனிட் என்னது? நியூட்டன் கூலும் இன்வர்ஸ். கிளியரா புரிஞ்சுச்சா? ரைட், திஸ் இஸ் ஹவ் ஃபார்முலா. கொஷின் தான் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஆக்சுவலா ரொம்ப குட்டி குட்டியா நம்ம பிரேக் பண்ணி படிச்சோம்னா இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ப்ளீஸ் ஸ்டடி ஆல் த ப்ராப்ளம்ஸ் இன் த 5th lesson exercise as well as example. You got only 9 of that. Okay, so thank you so much. Practice more.